கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு முத்துக்களும் வைரங்களும் ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இந்த காலவெளியிலே அதிகமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற அநேக பதிவுகளில் ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படியாக தேவன் சுத்தப்படுத்துகிறார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது இன்றைக்கு அநேக போதகர்கள், அநேக விசுவாசிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது 7 இடி முழுக்கங்களின் ரகசியம். சில பேர் இன்னும் 7 தூதர்கள் வருவார்கள், காத்து கொண்டிருக்கின்றோம். சில பேர் நான் 7வது தூதன், நான் 6வது தூதன் என்று இந்த பூமியிலே அநேக விதமான காரியங்களை சொல்லிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த 7 இடி முழுக்கங்கள் 3வது வேதாகமத்தின் பிரகாரம் அது வெளிப்படுத்தி விட்டுச்சா இல்லையா என்பதை பற்றி தேவன் தாமே அவருடைய வார்த்தை கொண்டு அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். முதலில் நான் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். லவோதிக்கேயா சபையின் காலம், அதாவது என்னிடத்தில் இருப்பது பழைய புஸ்தகமாக இருக்கிறது. வருடம் பார்ப்பீரென்றால் 1960 டிசம்பர் 4 முதல் 11ஆம் தேதி வரை பிரசங்கிக்கப்பட்ட இந்த செய்தியில லவோதிக்கா சபை காலம் என்னும் செய்தியில என்னுடைய புஸ்தகத்திலே பேராக்கள் இல்லை, பக்கம் மாத்திரம் சொல்கின்றேன். 463வது பக்கமாக இருக்கிறது. அதிலே நான் ஒரு பேராவை வாசிக்கின்றேன். மல்கியா 4 மற்றும் வெளிப்படுதல் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரைக்கும் இந்த செய்தியாளன் 2 காரியங்களை செய்ய போகின்றார். அதாவது மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் வில்லியன் மரியன் பிரண்ணாம் தான் மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் கடைசி நாட்களிலே கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். அவர்தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரைக்கும் இந்த செய்தியாளன் 2 காரியங்களை செய்ய போகின்றார். ஒன்று, மல்கியா 4 படி அவர்கள் பிள்ளைகளின் இருதயங்களை பிதாக்களின் இருதயத்துக்கு திருப்புவார். இரண்டாவது, 7 முத்திரைகளில் அடங்கி உள்ள வெளிப்பாடுகளான வெளிப்படுத்தல் 10இல் உள்ள 7 இடி முழுக்கங்களின் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவார். இந்த தெய்வீக வெளிப்பாடுகளான ரகசிய சத்தியங்கள் தான் பிள்ளைகளின் இருதயங்களை பெந்தேகோஸ்தே பிதாக்களுக்கு திருப்பும். பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் வெளிப்பட்ட தீர்க்கதரிசியாகிய வில்லியன் மரியன் பிரண்ணாம் தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வேதாகமத்திலே எழுதப்படாத 7 இடி ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்று லவோதிக்கா சபை காலத்தில் பாருங்கள் அவர் அங்கே பேசியிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த 7 இடி ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. இப்போ அது எப்படி நிறைவேறினது, எந்தெந்த செய்திகளில் அவர் பேசியிருக்கின்றார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஏன் இந்த ஜனங்கள் இந்த கடைசி நாட்களிலே அநேக விதமான போதகர்கள், அநேக விதமான விசுவாசிகள் ஏன் இந்த 7 இடி இன்னும் வெளிக்கப்படவில்லை? அது மறைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. பிரண்ணாமே நிறைய செய்திகளை பேசியிருக்கின்றார். 7 இடி ரகசியங்கள் நம்மளுக்கு வெளிப்படவில்லை அப்படி என்று அநேக ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் அதை 7 தூதர்கள் கொண்டு வருவார்கள்.
சில போதகர்கள் நான் தான் 3வது தூதன், ஒரு சிலர் நான் தான் 4வது தூதன், ஒரு சிலர் நான் தான் 5வது தூதன், நான் தான் 7 இடியை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரசங்கம் செய்து கொண்டு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த லவோதிக்கா சபையின் காலத்தில் சொல்லப்பட்ட இந்த செய்தியின் பிரகாரம், மல்கியா 4 அதிகாரத்தின் பிரகாரம் வில்லியம் மரியன் பிரண்ணாம் தான் தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டு 2 ஊழியம் செய்கின்றார். ஒன்று பிதாக்களுடைய பிள்ளைகளுக்கும், 2வது 7 இடிகள் மூலமாக பிள்ளைகளுடைய பிதாக்களுக்கும் திருப்புவதாக நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அப்படி என்றால் ஏன் இந்த ஜனங்கள் இன்னும் 7 பேர் வருவாங்க என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அதாவது தேவன் எளிமையில் மறைந்திருந்து அதன் பின்பு தன்னை வெளிப்படுத்துகின்றார். God hiding in simplicity, then revealing himself in the same. மார்ச் மாதம் 17, 1963 காலையில் கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில 103வது பேரா. ஆனால் இப்பொழுதோ நாம் வார்த்தையை தியானிப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதிலே நாம் நிலைத்திருப்போம். நாம் இப்பொழுது போதனையில் லவுத்திருக்கின்றோம். அது எனக்கு எவ்வளவு அதிக பிரயாசை என்பதை நீங்கள் அறியலாம். ஏனெனில் நான் எதையாவது தவறாக பிரசங்கித்தால் அதற்காக நான் தேவனிடத்தில் உத்தரவாக இருக்கிறேன். பாருங்கள், ஆகையால் தான் மற்றவர்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனால் ஏவப்பட வேண்டும். 7 இடி முழக்கங்களை பிடித்திருக்கிற 7 தூதர் அதை வெளிப்படுத்தி தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், அவர் முதல் செய்தி முத்திரைகளின் முத்திரையை உடைக்கின்ற பொழுது முதல் செய்தியில் அவர் பேசுகின்றார். இந்த செய்தியை முடித்ததுக்கு அப்புறம் தான் அவர் அனைத்து முத்திரைகளையும் உடைத்து தருகின்றார். அப்போ முத்திரைகள் உடைப்பதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியம் 7 தூதர்கள் இந்த 7 இடி ரகசியத்தை கொண்டு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் சொல்லி பாருங்கள். அங்கே அவர் 7 முத்திரையின் வெளிப்பாடு புஸ்தகத்துல முதல் செய்தியில அவர் தேவன் எளிமையில் எப்படியாக வாசம் செய்கிறார் என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த 7 இடிகளை 7 தூதர்கள் கொண்டு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று தான் அவர் இதில் பேசியிருக்கின்றார். இதை தான் என்ன செய்தார்? அநேக ஜனங்கள் இந்த 7 இடியை 7 பேர் கொண்டு வருவார்கள், அது 7 இடி இன்னும் வெளிப்படவில்லை, பிரண்ணாமுக்கு அப்புறம் 7 பேர் வருவார்கள் என்று காத்து கொண்டு ஜனங்களையும் ஏமாத்தி கொண்டு தானும் ஏமாந்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். நான் முதலாவது வாசித்து காண்பித்தேன். லவோதிக்கா சபை காலத்தில் மல்கியா 4 பிரகாரம் வெளிப்படுகிற பிரண்ணாம் என்ற லவோதிக்கா சபையின் தீர்க்கதரிசி தான் 7 இடி ரகசியங்களை வெளிப்படுத்துவாரே தவிர வேறு யாருமே கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இந்த லவோதிக்கா சபையுடைய காலத்து தூதன் தான் தேவ ரகசியங்களை நிறைவேற்றுவார். காலம் இனி செல்லாது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தும் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இந்த 7ஆம் தூதன் தான் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி முடிப்பார். இனி காலம் செல்லாது என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது பிரண்ணாமுக்கு அப்புறம் மறுபடியுமாக எப்படி ஒரு 7 தூதர்கள் வர முடியும்? அவதான் சொல்லிட்டாரே, பிரண்ணாம் தான் இந்த 7 இடி முழுக்க ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவரே சொல்லிட்டாரே. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எங்கே போய் தேட வேண்டும்? இந்த விலையேற பெற்ற 3வது வேதாகமத்துக்குள்ள சென்று அவர் எங்கெங்கே இந்த 7 இடிகளை பற்றி பேசியிருக்கிறார் என்பதை கண்டு கொள்பவர்தான் இன்றைக்கு மனவாட்டி இருக்கின்றாள். சரி, இப்பொழுது நாம் வேதாகமத்துக்கு செல்வோம். பிறகு 3வது வேதாகமத்தில் வந்து என்ன பேசியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்பொழுது இந்த 7 இடி வேதத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 நான் 4 வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாரத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாரத்தை பூமி மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது
நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பாருங்கள், அந்த 7 இடி ஒரே சமயத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று 7 இடிகள் ஒரே சமயத்தில் வெளிப்படுகிறது. ஆனால் முத்திரையை உடைக்கின்ற பொழுது, ஒரு முத்திரை உடைக்கின்ற பொழுது ஒரு இடி, அது ஒரு சத்தம். முதலாவது நாம் வேதாகமத்திலே இடி என்றால் என்ன அர்த்தம், இடி என்றால் என்ன அர்த்தம் அதற்கு என்பதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது யாத்திராகமம் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். பாருங்கள், அன்றைக்கு மோசேயினுடைய நாட்களிலே பாருங்கள், மோசேயுடைய வார்த்தை கேட்காம இவர்கள் நாங்கள் டைரக்டாக தேவனிடத்தில் பேசுவோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது மோசே அங்கு கொண்டு போய் நிற்க வச்சு தேவனிடத்தில் பேச வைக்கின்றார். அப்படி தேவன் ஜனனிடத்தில் பேசுகின்ற பொழுதுதான் அங்கே இடி மின்னல்கள். அப்படி என்றால் தேவன் பேசுகிற வார்த்தை தான் இடி மின்னல். தேவன் பேசுகிற சத்தம்தான் இடியாக இருக்கிறது. அப்போ இந்த கடைசி நாட்களில் தேவன் பூமியில் நின்று கொண்டு பேசுகிற வார்த்தை தான் இடி. முத்திரையில் உடைக்கின்ற பொழுது முதலாம் முத்திரை திறக்கின்றார். அந்த வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது ஒரு இடி என்ற சத்தம். இரண்டாவது முத்திரையை தேவன் திறக்கின்ற பொழுது அந்த இரண்டாவது முத்திரையின் ரகசியம்தான் சத்தம், அதுதான் ஒரு இடி. ஆனால் இங்கே வெளிப்படுத்தல பாருங்கள், 7 இடி ஒரே வரிசையாக வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படுகின்ற பொழுது அது கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறது, கர்த்தர் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அந்த வார்த்தையை ஏன் ஜனங்கள் விசுவாசிப்பதில்லை? ஏன் ஜனங்கள் சின்ன அடையாளத்தை கூட கண்டு கொள்வதில்லை? யூதர்கள் பாருங்கள், அவர்கள் எந்த பாரம்பரியத்துக்குள் செல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் இஸ்ரவேல் கேள், கர்த்தர் ஒருவர் என்று அந்த ஒரே வார்த்தை, ஒரே தேவன் என்று தான் அவர்கள் விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். மெசியா வந்தார் என்றால் அவர் தீர்க்கதரிசியாகத்தான் இருப்பார். மெசியா பூமிக்கு வருவார் என்றால் அவர் ஒரு மனிதனாக, சாதாரண மனிதனாக அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஆனா நாமோ நமக்கென்று எந்த விதமான அக்னி ஸ்தம்பங்கள் வழிநடத்தவில்லையே. யூதர்களுக்கு தேவன் கொடுத்தது போல சொப்பனக்காரர்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், இப்படியாக தீர்க்கதரிசிகள், இப்படியாக அநேக விதமான காரியங்கள் அவங்களுக்கு கொடுத்தது போல தேவன் நமக்கு தரலையே. நாமெல்லாம் அண்ணானிகளாக பாகாலை கும்பிட்டுக்கிட்டு கள்ள மண்ணை கும்பிட்டுட்டு இருந்த நாம, நம்முடைய முன்னோர்கள் யாவருமே இந்த அக்னி ஸ்தம்பத்துல மோசை போல எலியா போல யாருமே நம்மளை வழிநடத்தி கொண்டு செல்லவில்லையே. பாருங்கள், நமக்கு எந்த அடையாளத்து மேல் நம்பிக்கையும் இல்லை, எந்த அடையாளத்து மேல் விசுவாசமும் இல்லை, நம்மளை எந்த திருச்சி வழிநடத்தல. அதனால் பாருங்கள், நம்ம மேல எங்க இருந்தோம்? சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள இருந்துக்கிட்டோம். தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து வேதாகமத்தை படிக்காமல் பாரம்பரியங்களை ஏற்றுக்கொண்டு மனிதனுடைய நாணத்தை ஏற்றுக்கொண்டு தான் சபைக்கு சென்று கொண்டு வருகிறோமே தவிர வேதாகமத்தை படித்து யாருமே தெரிந்து கொள்வதில்லை. முதலாக ரோமன் கத்திரிகள் பாருங்கள், இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது வெள்ளைக்காரர்கள் இங்கே ஆலயத்தை கட்டினார்கள். எதற்காக நம்மளை அழைத்தார்கள்? அவர்கள் சாப்பாடு இல்லாமதற்கும் துணி போடுவதற்கும் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும் தான் நம்மளை சபைக்குள்ள சேர்த்து கொண்டார்கள் தவிர நித்திய ஜீவன் வார்த்தை தருவன் என்று எந்த விதமான வெள்ளக்காரனும் முதலாக இந்தியாவில் வருகின்ற பொழுது யாருமே உங்களுக்கு நித்திய ஜீவன் தருவதாக யாரும் போதிக்கவில்லை. நமக்கு ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள். சபைக்கு வாருங்கள், நல்ல துணியை தரேன், நல்ல சாப்பாடு தரேன், நல்ல படிப்பு தர சொல்லித்தான் அவர்கள் நம்மளை இந்த கிறிஸ்துவ மதத்துக்குள்ள சேர்த்து கொண்டார்கள். ஆனால் மோசை போல எரியா போல எந்த தீர்க்கதரிசியாவது நம்முடைய முன்னோர்களை வார்த்தைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அப்படி என்றால்
நமக்கு இந்த அடையாளம் பாருங்கள் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் எளிமையில் மறைந்திருந்து அதன் பின்பு தம்மை வெளிப்படுத்தின செய்தியில 383வது பேரா முதல் நான் வாசிக்கிறேன். மன்னிக்கவும், 384 வாசிக்கின்றேன். அதாவது, தேவன் எளிமையில் மறைந்திருந்து அதன் பின் அவ்விதமே தம்மை வெளிப்படுத்துகின்றார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 1963 கொடுக்கப்பட்ட செய்தியில 384வது பேராவை நான் வாசிக்கிறேன். அவர்கள் சூரியன் மத்தியான வேளையில் இருளடையும், சந்திரன் அஸ்திமிக்கும் போன்ற விதத்தில் கூறப்பட்ட அடையாளங்களை எதிர்நோக்கியிருக்கின்றனர். அதை விவரிக்க நமக்கு இப்பொழுது சமயம் இருந்தால் அவையெல்லாம் எதை குறிக்கின்றன என்பதை பற்றி நான் குறிப்புகளை இங்கு எழுதி வைத்திருக்கிறேன். இவ்வாறு முத்திரைகள் உடைக்கப்படுதலை பிரசங்கிக்கும் போது இவைகளை குறித்தும் சிந்திக்கலாம். பாருங்கள், அது ஏற்கனவே சம்பவத்திற்கும் அவர்கள் அதை அறியாதிருப்பார் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய தூதன் அந்த முத்திரைகளை நமக்காக உடைத்து தருவார். அது மறைப்பொருளான 7 இடி முழக்கங்களால் முத்திரைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவிருக்கட்டும். பாருங்கள், இப்பொழுது என்ன ஒரு எளிய கூட்டத்தார் கொண்டுள்ள எளிமையையும் தேவனுடைய அடையாளங்களையும் சத்தத்தையும் ஜனங்கள் ஏன் விசுவாசிப்பதில்லை? ஏன் அவர்கள் அதை விசுவாசிக்க முடியவில்லை? ஆதி முதற்கொண்டு அது அவ்வாறே நிகழ்ந்து வருகிறது. பாருங்க, அந்த கடைசி நாட்களே எளிய கூட்டத்தார் தேவன் எளிமையில வந்து அவர் பேசுகின்ற வார்த்தையும் அடையாளத்தையும் ஏன் இவர்கள் விசுவாசிப்பதில்லை? ஏன் அவர்கள் அதை விசுவாசிக்க முடியவில்லை? ஏனென்றால் பாருங்கள், நாம எந்த அடையாளத்துக்கு கீழே எந்த தீர்க்கதரிசி கீழே இதுவரைக்கும் வாழ்ந்ததே கிடையாது. நமக்கென்று ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அது வில்லியன் மரியன் பிரண்ணாம். அதுவும் புறஜாதிக்குள்ளே இருந்து புறஜாதியாக எடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி தான் வில்லியன் மரியன் பிரண்ணாம். அந்த தீர்க்கதரிசி புறஜாதிக்கென்று மெசியாவாக வந்திருக்கின்றார். ஆனால் ஜனங்களோ கண்டு கொள்ள முடியவில்லை. ஆதி முதற்கொண்டு அது அவ்வாறு நிகழ்ந்து வருகிறது. உண்மையான தேவனுடைய சத்திய வார்த்தையை எளிமையில் வெளிப்படுத்தும் போது அவர்கள் அதை கல்வி அறிவு படைத்த சாமர்த்தியம் கொண்டதன் விளைவாக எழுதப்பட்ட வார்த்தையை ஏற்க மறுக்கின்றனர். பாருங்கள், தேவன் ஒரு சின்ன ஒரு எளிமையில ஒரு அடையாளத்தை காண்பித்து வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் விசுவாசிக்க முடியாமல் அவர்கள் கல்வி அறிவை கொண்டு வந்து அதை தேடுகிறார்கள். இன்னைக்கு இப்படித்தான் அநேக போதகர் 7 இடி என்றாலே பாருங்கள் 7 பேர் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு தங்கள் சொந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அதன் அர்த்தம் இப்படி அல்ல, அதற்கு அர்த்தம் அதுவல்ல என்கின்றனர். பாருங்கள், ஆனால் அதன் கருத்து அதுதான். பாருங்கள், எளிமையாக தேவன் வருகின்றார், ஆனால் ஜனங்கள் அவர்களை விசுவாசிப்பதில்லை. அப்படி என்றால் தேவன் எப்படி இந்த 7 இடிகளை வெளிப்படுத்தி தந்தார், எப்படியாக நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கின்றேன். தேவன் திரை நீக்கப்படுதல், த அன்வில்லிங் ஆஃப் காட், ஜூன் மாதம் 14ஆம் தேதி 1964 கொடுக்கப்பட்ட செய்தியில 277வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பேரா. அவர் நல்லது, அப்படியானால் அந்த 7 இடி முழக்கங்கள், நீங்கள் பாருங்கள், அந்த 7 இடி முழங்கினவை ஒரு மனிதன் வெளிப்பாடாக அளிக்கப்படாதா என்று கேட்டார். மறுபடி வாசிக்கின்றேன். அவர் நல்லது, அப்படியானால் அந்த 7 இடி முழக்கங்கள், நீங்கள் பாருங்கள், அந்த 7 இடிகள் முழங்கினவைகளை ஒரு மனிதனுக்கு வெளிப்பாடாக அளிக்கப்படாதா என்று கேட்டார். நான் இல்லையா, அப்படியானால் அதனுடன் கூட்டுவதாகவோ அல்லது அதிலிருந்து எடுத்து போடுவதாகவோ ஆகிவிடுமே என்றேன். அவை அனைத்தும் அங்கே வெளிப்பட்டு விட்டது. பாருங்கள், 7 இடி ரகசியங்கள், அவை அனைத்தும் அங்கே வெளிப்பட்டு விட்டது.
அது என்னவென்ற வெளிப்பாட்டை 7 முத்திரைகள் திறந்து அளித்து விட்டன. ஏற்கனவே சொன்னேன், இடி என்றாலே கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய செய்தி, கர்த்தருடைய வேத ரகசியங்களை வெளிப்படுத்தலான ஒரு செய்தியாக இருக்கிறது. பாருங்கள், 7 முத்திரை திறக்கின்ற பொழுது 7 இடிகள் முழங்கிவிட்டன. பாருங்கள், அது என்னவென்று வெளிப்பாட்டை 7 முத்திரைகள் திறந்து அளித்து விட்டன. பாருங்கள், அது இன்னுமாக அந்த வார்த்தையில் இருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் அந்த வார்த்தையிலிருந்து விலகி செல்ல முடியாது. அது வார்த்தை விட்டு செல்லாது. தேவனுடைய ஆவி அந்த வார்த்தையை ஒருபோதும் விட்டு செல்லாது. அது வார்த்தையில் நிலைத்திருந்தது. சிலரை குருடாக்கி சிலருடைய கண்களை திறக்கும். அது எக்காலத்தும் அப்படியே செய்யும். பாருங்கள், இந்த 7 இடி சிலருடைய கண்களை குருடாக்கும், சிலருடைய கண்களை திறக்கும். அது எக்காலத்தும் அப்படியே செய்யும். பாருங்கள், தேவனுடைய சத்தம். தேவன் மோசையாக நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணார். சில கூட்டம் மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள். சில கூட்டத்தார் பூமியை பிளக்க வச்சு தேவன் கொன்று போட்டார். இயேசுகிறிஸ்து வருகின்ற நாட்களிலும் பாருங்கள், அந்த சத்தம் பூமியிலே வெடிக்கப்பட்டது. ஒரு கூட்டத்தார் அவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டார்கள், மெசியாவென்று ஏற்றுக்கொண்டார்கள், தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு கூட்டம் அவரை பெயல்சபூல் என்று ஏற்றுக்கொண்டது. ஒரு கூட்டம் அவரை போஜன பிரியர் என்று ஏற்றுக்கொண்டது. பாருங்கள், ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தருடைய சத்தம் இடிகளாக பூமிக்கு வெளிப்படுகையில் அதில் ஒருவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, ஒருவருடைய கண்கள் அங்கே மறைக்கப்படுகிறது. அப்போ இந்த கடைசி நாட்களில் இந்த 7 இடி சத்தம் பூமியில வெளிப்பட்ட போது ஒரு சிலருடைய கண்களை திறக்க வைக்கின்றது, ஒரு சிலருடைய கண்களை குருடாக்கி போடுகிறது. அந்த குருடாக்கி போட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு 7 பேர் வருவார்கள். நான் 7வது தூதன், நான் 6வது தூதன், நான் 8வது தூதன் என்று பார், இப்படியாக ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த 7 இடி மூலியமாக உங்கள் கண்கள் திறக்கப்படுமானால் இந்த விலையேற்பட்ட ரகசியத்துக்குள்ளே நீங்கள் வந்தாக வேண்டும். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்றால் இன்றைக்கு 7 இடி ரகசியங்கள் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை பெற்றிர சகோதரர்களே, இந்த செய்தி 3 பதிவாக வரும் என்று நினைக்கின்றேன். 3 பதிவுகளையும் கேட்டு வேத வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது நான் சொல்லவில்லை, இது கர்த்தர் உரைக்கிறதாவது. 7 இடி வெளிக்கப்படுகின்ற பொழுது சிலரை குருடாக்கி போட்டு சிலரை கண்களை திறக்க வேண்டும் என்று தேவன் தான் சொல்லுகின்றார். இது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. நான் சொல்லவில்லை, வேத வார்த்தைகள் சொல்லுகின்றது. தேவனுடைய ஆவி அந்த வார்த்தையை ஒருபோதும் விட்டு செல்லாது. கர்த்தருடைய ஆவி எப்பொழுதுமே தான் சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றிதான் வைக்கும். அதை விட்டு அகன்று போகாது என்று வேதம் போதிக்கிறது. அது வார்த்தையில் நிலைத்திருந்தது. சிலருடைய கண்களை குருடாக்கி சிலருடைய கண்களை திறக்கும். அது எக்காலத்தும் அப்படியே செய்யும். நீங்கள் சகல மனுஷராலும் வாசிக்கப்படும் எழுதப்பட்ட நிருபங்கள், பாருங்கள், நீங்கள் சகல மனுஷராலும் வாசிக்கப்படும் எழுதப்பட்ட நிருபங்கள், நீங்கள் அதற்கு நீங்கள் சரியான அர்த்தம் உரைத்து இந்த பக்கம் திருப்பி பாருங்கள். அது திருப்பி பாருங்கள். நீங்கள் எழுதப்பட்ட நிருபங்கள், அதனோடு நீங்கள் ஒன்றையும் கூட்ட முடியாது. வேறு விதமாக கூறினால், சகல மனுஷராலும் வாசிக்கப்படும் நிருபங்கள் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையே. பாருங்கள், இந்த வெளிப்பாடு, இந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் நடமாடக்கூடிய நிருபங்களாக இருக்கிறீர்கள். எப்படி பவுல் ஒரு நடமாடக்கூடிய நிருபங்களாக இருந்தாரோ, பேதுரு எழுத படிக்கவே தெரியாத அந்த பேதுரு நடமாடக்கூடிய நிருபங்களாக இருந்தால் ஏன்? அவருக்குள்ள வார்த்தை இருந்தது. அவர் சக்கினா மகிமைக்குள்ளே இருந்தார். இன்றைக்கும் நீங்களும் கர்த்தருக்குள்ள சக்கினா மகிமைக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நடமாடக்கூடிய நிருபங்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தன் ரகசியங்களை தன்னுடைய மனவாட்டிக்கு தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது உலக ஜனங்களுக்கு அல்ல. உலக ஜனங்களுடைய கண்களை தேவன் மறைத்து போடி விடுகிறார். பாருங்கள், அதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அப்ப நீங்கள் இன்றைக்கு நடமாடக்கூடிய நிருபம். இந்த 7 இடி உங்கள் கண்களை திறந்திருந்தால் இன்றைக்கு 7 இடி ரகசியங்களை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல உங்கள் கண்கள் குருடாகப்பட்டிருக்கின்றதா?
கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு வருகிற நீங்கள் நடமாடக்கூடிய நிருபங்களாக இருக்கிறீர்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆலயத்து செல்வீர்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் வருமானத்தில் சபைகளுக்காக நீ எவ்வளோ செஞ்சிருப்பீர்கள், அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத போய்விடுமே. பாருங்கள், 7 இடி சிலருடைய கண்களை திறக்க வைக்கிறது, சிலருடைய கண்களை மறைத்து வைக்கிறது என்று 3வது வேதகம் போதிக்கிறது. ஏன் தேவன் இப்படி சொல்கின்றார்? பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களிடத்தில் அநேக போதர்கள், அநேக விசுவாசிகள் 7 இடி வெளிப்படவில்லை என்று அநேக பேராக்களை எடுத்து உங்களிடத்தில் பேச முடியும். ஆனால் அதே 3வது வேதகமத்துக்குள்ளதான் தேவன் 7 இடி வெளிப்பட்டது, அந்த ரகசியங்கள் என்ன என்பதையும் பேசியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளை ஏமாந்து போய்விடாதீர்கள். 7 இடி வெளிப்பட்டு விட்டது. அது மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் வில்லியம் மரியன் பிரண்ணாம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட 2வது ஊழியத்திலே பாருங்கள், இந்த 7 இடி ரகசியங்களை தேவன் அவர்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டாயிற்று. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த போதுகராவது, எந்த சகோதர சகோதரிகளாக டீக்கனாவது உங்களிடத்தில் 7 இடி வெளிப்படவில்லை, இனி வர வேண்டியதாக சொல்ல நம்பாதேயுங்கள். வேதாகமத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பாருங்கள், 7 முத்திரை என்ற செய்தியில 377வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அவன் சாத்தான் அதை குறித்து ஒன்றும் அறியாதது நல்லது, ஏனெனில் அவன் அறிந்திருந்தால் அதை ஆள்மாறாட்டம் செய்திருப்பான். அதுதான் அவன் காரியங்கள் செய்ய கையாளாகும் தந்திரம். ஆகையால் தான் தேவன் முழு உலகிற்கும் பரலோகத்திற்கும் இதை மறைத்து வைத்து யாரும் அறியக்கூடாத விதத்தில் செய்து விட்டார். தேவன் மாத்திரமே அதை வெளிப்படுத்த முடியும். பாருங்கள், இந்த 7 இடி என்ன பண்றாங்க? தேவனே பரலோகத்துக்கும் பூமிக்கும் உலகத்திற்கும் மறைத்து வைத்து அதை யாரும் அறிந்து கொள்ளாதபடி தேவன் அதை முத்திரை போட வேண்டும் என்று யோவானிடத்தில் சொன்னார். ஏனென்றால் பிசாசுக்கு மாத்திரம் அது தெரிந்தால் அவன் ஆள்மாறாட்டம் செய்து விடுவான்.